வணக்கம். ஒரு புதிய காணொளியில் இன்றைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். அந்த வகையில் இன்றைக்கு இந்த காணொளியில் இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையில் முந்தைய அரசாங்கங்களோட காலத்தில் இருந்த ஒரு தொடர்பால் பல சீன மக்கள் இலங்கைக்கு தொழில் ரீதியாகவும் முதலீட்டாளர்களாகவும் இலங்கைக்கு வந்திருந்துச்சுன்னா அவர்களில் சில பேர் தங்களோட தொழிலுக்கான மற்ற முதலீட்டுக்கான காலங்கள் முடிவடைஞ்சா பிறகுமே இலங்கையை விட்டு போகாமல் இலங்கையில் சில மோசடி செயல்களில் ஈடுபட்டு கொண்டு வரினம். இப்போ வரைக்கும் என்ன மாதிரியான மோசடி செயற்பாடுகள் நடந்திருக்கு, அந்த மோசடி செயற்பாடுகளுக்காக எங்கே இருந்து மக்களை கொண்டு வரினம், இப்போ வரைக்கும் இலங்கையில் என்னென்ன மோசடி செயற்பாடுகள் எந்த வழியில் நடந்து கொண்டிருக்கு என்றதை பற்றியும், இலங்கையில் மீண்டும் ஒரு முறை வாகன மோசடி சம்பவம் இடம்பெற்றிருக்கு. 2024 டிசம்பர் 31 மீண்டும் ஒரு வாகன மோசடி சம்பவம் ஒன்று பதிவாகியிருக்கு. அது என்னென்ற விஷயத்தை பற்றியும், அத்தோட இந்த புது வருடம் பிறந்ததுக்கு பிறகு இலங்கைன்ற கொழும்பு பங்குச்சந்தையில் ஏற்பட்ட ஒரு மாற்றத்தை பற்றியும் தான் இந்த காணொளியில் விரிவாக நாங்கள் பார்க்க போகிறோம். இன்றைக்கு தான் நீங்கள் எங்களோட சேனலுக்கு முதலாக வாரீங்கன்னு சொன்னால் கட்டாயம் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கொண்டீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணிக்கலையுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ நாங்கள் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவுமே நீங்கள் தவறாமல் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நான் கஜந்தினி. கிட்டத்தட்ட கடந்த அரசாங்கங்களோட ஆட்சி காலத்தில் இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையில் இப்படி ஒரு நட்புறவு இருந்த இடங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த வகையில் இலங்கையில் சீன முதலீட்டாளர்கள் அதே போல் சீன தொழிலாளர்கள் நிறைய பேர் வேலை செஞ்சிருந்த போதிலுமே அவர்களின் அந்த வேலைக்கான காலம் முடிவடைந்ததுக்கு பிறகுமே சிலர் சட்டவிரோதமாக இலங்கையில் தங்கி இருந்து சில மோசடி வேலைகளில் ஈடுபட்டு கொண்டு வரினம். அந்த வகையில் இந்த மோசடி குழுவில் மோசடி விஷயங்களில் ஈடுபட்டிருக்கிற ஆக்கள் தங்களுக்கு தேவையான வேலை செய்யக்கூடிய ஆக்களை வேறு வேறு நாடுகளில் இருந்து இலங்கைக்கு கொண்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு முகாம் மாதிரியான அமைப்பில் அவர்களை சிறை வைத்து அவர்களை வெளியில் எங்கேயும் போக முடியாதபடி தடுத்து வச்சு அவர்கள்ட்ட இருந்து இந்த ஸ்கேம் முயற்சிகளில் ஈடுபடுறதுக்கு அவையில் பாவிச்சு கொண்டு வரினம். அந்த வகையில் இந்த இலங்கையில் இந்த சீனர்களால் மேற்கொள்ளப்பட்ட ஸ்கேம்ஸ் என்று சொல்லி நிறைய இப்போ வரைக்குமே போலீஸாரோட கவனத்துக்கும் கொண்டு வரப்பட்டிருக்கு. அதே நேரம் போலீஸாரால் கைது செய்யப்பட்டும் இருக்கணும். இந்த மோசடி திட்டங்கள் மேலும் விரிவடைந்திருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. இணையவழி மோசடி தான் இப்போ அதிக அளவில் நடந்து கொண்டிருக்கு. யாராவது உங்களுக்கு ஃபோன் பண்ணியோ இல்லாட்டிக்கு மெசேஜ் குறுந்தகவல்கள் மூலமாகவோ உங்களோட தகவல்கள் ஏதாவது கேட்டால், இப்போ பேங்க் அக்கௌண்ட் நம்பர்ஸ் இல்லாட்டிக்கு உங்களோட என்ஐசி நம்பர்ஸ் வேறு ஏதாவது தகவல்கள் கேட்டுச்சுன்னு சொன்னால் தயவு செய்து அந்த மாதிரியான தகவல்களை யாருக்குமே வெளிப்படுத்தாதீங்க. உங்களுக்கு வேலை வாய்ப்பு பெற்று தரதா சொல்லியுமே சில பண மோசடிகள் இடம்பெற்று கொண்டிருக்கு. அதை விட ஆன்லைனில் இவ்வளவு நீங்கள் காசு இன்வெஸ்ட் பண்ணினீங்கன்னு சொன்னால் இதில் டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு லாபத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்ற மாதிரியுமே இந்த மோசடிகள் நீண்டு கொண்டே தான் போகுது. அந்த வகையில் பெரும்பான்மையான இந்த மோசடி குழுக்கள் வெளிநாட்டவர்கள், அதுலேயும் குறிப்பாக ஐரோப்பா அமெரிக்காவிலிருந்து வாராக்களையும் அங்கே இருக்கிற மக்களையும் தான் இலக்கு வச்சு நடக்குது. என்றாலுமே இலங்கையில் இருக்கிற மக்களுமே இதுக்கு பலியாகி கொண்டு தான் இருக்கணும். அந்த வகையில் இந்த மாதிரி ஏதாவது குறுந்தகவல்களோ அல்லது ஃபோன் கால்ஸோ உங்களுக்கு வந்தால் உங்களோட தகவல்களை அவர்களுக்கு தெரியப்படுத்தவும் வேண்டாம். அதேவேளை உங்களுக்கு ஏதாவது ஆன்லைன் லிங்க்ஸ் அல்லாட்டிக்கு நீங்கள் ஏதாவது டவுன்லோட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அதோடையே ஏதாவது உங்களுக்கு தேவையற்ற விஷயங்கள் கூட டவுன்லோட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரியான விஷயங்கள் டவுன்லோட் ஆகிட்டுதுன்னு சொன்னால் உடனடியாகவே உங்களோட ஃபோனில் இருந்தோ இல்லாட்டிக்கு லேப்டாப்ஸில் இருந்தோ அந்த செயலிகளை அல்லாட்டிக்கு அந்த குறிப்பிட்ட ஃபைல்ஸை உடனடியாக அப்புறப்படுத்திடுங்க. இந்த குறிப்பிட்ட லிங்க்ஸ் அதை ஓப்பன் பண்ணிக்கல உங்கள்கிட்ட சில தகவல்களை கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஏதாவது அதிர்ஷ்டலாப சீட்டாக இருக்கலாம், இல்லாட்டிக்கு ஏதாவது ஒரு லொத்தராக இருக்கலாம். அது எதுக்குமே உங்களோட தகவல்களை நீங்கள் வழங்க வேண்டாம். இந்த மாதிரியான லிங்க்ஸ் வருது அல்லாட்டிக்கு இந்த மாதிரியான அழைப்புகள் குறுஞ்செய்திகள் மூலம் உங்களை யாராவது தொடர்ச்சியாக துன்புறுத்தி கொண்டு இருக்கீனா இல்லாட்டிக்கு உங்களோட தகவல்களை தர சொல்லி கட்டாயப்படுத்தினோம்னு சொன்னால் கட்டாயம் அருகில் இருக்கிற போலீஸ் நிலையத்துக்கு போய் தகவலை தெரிவித்து கொள்ளுங்க. இது மாதிரியான 2 விஷயங்கள் 2024 ஆண்டில் பதிவாகி இருக்கு. அந்த வகையில் அவிசாவளை மற்றும் ஹங்வெல்ல பகுதியில் செயல்பட்ட இப்படியான ஒரு ஆன்லைன் நிதி மோசடி வலையமைப்பில் கிட்டத்தட்ட 29 சீன ஆண்கள் இதில் பங்கு பற்றி இருக்கணும். அதோட அவர்கள்ட்ட இருந்து 499 மொபைல் ஃபோன்கள் 24 மணிக்கடனைகளும் என பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. இதில் சீன பெண், இந்திய பிரஜை, அதோட 2 தாய்லாந்து ஆண்கள் மற்றது 4 தாய்லாந்து பெண்கள் என்று சொல்லி இவ்வளவு பேருமே கைது செய்யப்பட்டிருக்கணும். அதே போல் கண்டி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு குண்டகசாலை என்ற பிரதேசத்திலையுமே ஒரு சொகுசு பங்களாவில் இருந்து இந்த நிதி மோசடியில் ஈடுபட்டிருக்கிற 114 சீனர்கள் கைது செய்யப்பட்டிருக்கணும். கடந்த ஆண்டு இறுதி நாள், அதாவது 2024 டிசம்பர் 31
போலீசாரண்ட சுற்றுவளைப்பில் இலங்கை பாண்டுரங்க பகுதியில் இருக்கிற முன்னாள் ஊராட்சி மன்ற உறுப்பினர் ஒருவர் அதிசொகுசு வாகனங்களை முறையற்ற விதத்தில் வச்சிருந்தார் என்ற குற்றச்சாட்டுக்கு நாங்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவர் 3 லக்ஸரி வாகனங்களை தண்டவசம் வச்சிருந்தவர். அதில் ஒரு மிட்சுபிஷி ஜீப், 2 லேண்ட் ரோவர்ஸ் காருன்னு சொல்லி 3 வாகனங்களை வச்சிருந்தவர். இந்த 3 வாகனங்களுமே போலியான ஆவணங்களையும் போலியான எண் பலகைகளையும் வைத்துத்தான் மோட்டார் டிராஃபிக்கில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அத்தோட இப்போ வரைக்குமே அந்த வாகனங்களுக்கு உரிமை சான்றுகள் எதுவுமே இல்லை என்றும் இந்த வாகனங்களை தான் வாடகைக்கு தான் வச்சிருக்கிறேன் என்ற மாதிரியான தகவல்களையுமே அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இந்த வாகனங்களை போலீசார் கைப்பற்றி இருக்கிறதோட இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வலனா என்று சொல்லப்படுகின்ற ஊழலுக்கு எதிர்ப்பான ஒரு அமைப்பு தான் மேற்கொண்டு வருது. இப்போ வாகன இறக்குமதிக்கு அனுமதிகள் வழங்கப்பட்ட பிறகு இந்த மாதிரியான சட்டவிரோதமற்ற செயல்களை தடுக்கிறதுக்காக வேண்டி போலீசார் மற்றும் ஊழல் எதிர்ப்பு அமைப்புகள் இந்த மாதிரியான செயல்பாடுகளில் ஈடுபட்டு வர்றது தொடர்ந்தும் இந்த வாகனங்களில் இருக்கிற முறைகேடுகளை தவிர்க்கிறதுக்கு மேலும் ஒரு ஒத்துழைப்பை வழங்கும்ன்றது பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த கொழும்பு பங்குச்சந்தை தொடர்ச்சியாக அதிகரித்து கொண்டு போகிற ஒரு போக்கைத்தான் காட்டிக்கொண்டிருக்கு. அந்த வகையில் புது வருஷம் தொடங்கினதுக்கு பிறகு, அதாவது 2ஆம் தேதி ஜனவரி மாதம் வரைக்குமே இந்த அதிகரிப்பு எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ 2ஆம் தேதி ஜனவரி மாதம் இந்த அனைத்து பங்கு விலை சுட்டன் 16,000 புள்ளிகளை தாண்டி இன்னொரு மைல்கல்லையே எட்டி இருக்கு. அதன்படி நேற்றைக்கு காலம வர்த்தகத்தில் 197.1 புள்ளி அதிகரித்து 16,141 அனைத்து பங்கு விலை சுட்டன் இருந்திருக்கு. நேற்றையான் பங்கு விற்பனை கொள்முதல் என்ற அடிப்படையில் காலம வரைக்குமே 2.5 பில்லியன் ரூபாய்கள் பதிவாகி இருக்கு. அதோட கொழும்பு பங்குச்சந்தை என்ற உச்சபட்ச மூலதனமாக கிட்டத்தட்ட 5.69 ட்ரில்லியன் ரூபாய்கள் பதிவாகி இருக்கு. இவ்வளவு விஷயத்தையும் உள்ளடக்கினதான் இன்று இந்த காணொளி. இந்த காணொளி தொடர்பான உங்களோட கருத்துக்களையுமே கட்டாயம் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்து கொள்ளுங்க. அதே நேரம் இந்த காணொளி வேறு யாருக்காவது பயனுள்ளதாக இருக்குமென்னு சொன்னால் அவர்களோட ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னொரு காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி.